தன் கணவர் கார்லின் மரணத்திற்குப் பிறகு விதவையான பார்ப் வடக்கு மினசோட்டாவில் உள்ள ஹில்டா ஏரியில் அவரது சாம்பலை கரைக்க வேண்டும் என்ற அவரது கடைசி வேண்டுகோளை நிறைவேற்ற புறப்படுகிறாள். அங்குதான் அவர்கள் இருவரும் முதன்முதலில் சந்தித்திருந்தனர். ஒரு பனிப்புயலின் போது அவள் அங்கு காரில் சென்று கொண்டிருந்தாள். அப்போது எதிர்பாராதவிதமாக அருகிலுள்ள ஒரு குடிலுக்குச் சென்று கேமோ ஜாக்கெட் என்ற சந்தேகத்திற்குரிய தோற்றமுடைய மனிதனிடம் வழி கேட்கிறாள். பனியில் இரத்தம் இருப்பதை கவனித்த அவள் அது ஒரு மானுடையது என்று அவன் கூறினான். பார்ப் ஏரியை அடைந்தபோது கைகள் கட்டப்பட்டிருந்த லியா என்ற இளம் பெண் கேமோ ஜாக்கெட்டிடமிருந்து தப்பிக்க முயற்சிப்பதை காண்கிறாள். ஆனால் அவன் அவளை மீட்டுவிடுகிறான். விசாரணைக்காக பார்ப் அந்த குடிலுக்கு திரும்புகிறாள். அடித்தளத்தில் அந்த இளம் பெண் கட்டப்பட்டிருப்பதை காண்கிறாள். மேலும் அந்த மனிதன் தன் மனைவி பர்ப்பிள் லேடியுடன் பேசுவதையும் ஒட்டு கேட்கிறாள். பர்ப்பிள் லேடி வீட்டிற்கு வெளியே பார்ப்பின் கையுறையையும் கடத்தப்பட்ட பெண்ணுடன் அவள் பேசியதற்கான ஆதாரங்களையும் காண்கிறாள். அவர்கள் அவளை தேடிச் செல்கிறார்கள். பார்ப் உறைந்த ஏரியில் தன் கணவரின் பழைய பனிக்கால மீன்பிடி குடிசையை ஒரு பொறியாக அமைக்கிறாள். அந்த தம்பதியினர் துப்பாக்கிகளுடன் நெருங்கி வர கேமோ ஜாக்கெட் பனியில் மறைந்திருந்த ஒரு துளைக்குள் விழுகிறாள். லியாவை அறையின் அடித்தளத்திலிருந்து வெளியே கொண்டுவர முடியாததால் பார்ப் அறையின் பெரும்பகுதியை வெள்ளத்தில் மூழ்கடிக்கிறாள். அந்த தம்பதியினர் திரும்பி வர பார்ப் தப்பிப்பதற்கு முன்பு பர்ப்பிள் லேடி அவளது கையில் சுடுகிறாள். பார்ப் மின் இணைப்புகள் அருந்து போயிருந்த தனது ட்ரக்கிற்கு தப்பி ஓடுகிறாள். கேமோ ஜாக்கெட் தண்ணீரில் விழுந்ததால் உடல் குளிர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருந்ததால் பர்ப்பிள் லேடி தனியாக பார்ப்பை தேடிச் செல்கிறாள். பார்ப் பதுங்கி குடிலுக்கு திரும்பி வந்து கேமோ ஜாக்கெட்டின் காரை உடைத்து உதவிக்காக ரேடியோவை பயன்படுத்துகிறாள். ஆனால் அவன் அவளை தடுக்கிறான். அவர்கள் சண்டையிட பார்ப் அவனது காலில் குத்துகிறாள். பர்ப்பிள் லேடி குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை ஊழியர் என்பது தெரியவருகிறது. தற்கொலை முயற்சிக்குப் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த லியாவின் கல்லீரலை பர்ப்பிள் லேடியின் உயிரை காப்பாற்றுவதற்காக அறுவடை செய்ய இப்போது அவள் இலக்காகிறாள். ஆனால் நேரம் விரைந்து கொண்டிருக்கிறது. பார்ப் கேமோ ஜாக்கெட்டை மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன் அருகிலுள்ள நகரத்திற்குச் சென்று காவல்துறையை வரவழைக்குமாறு சம்மதிக்க வைக்கிறாள். அவன் ஒப்புக்கொள்கிறான். ஆனால் வழியில் பர்ப்பிள் லேடியால் வழிமறிக்கப்படுகிறான். உதவிக்கான சமிக்ஞையாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் பார்ப் தனது ட்ரக்கை வெடிக்கச் செய்கிறாள். வழியில் 2 வேட்டைக்காரர்கள் அவளுக்காக காரை நிறுத்துகிறார்கள். அவர்கள் அனைவரும் லியாவுக்கு உதவ குடிலுக்கு திரும்பிச் செல்கிறார்கள். ஆனால் பர்ப்பிள் லேடி அவர்கள் இருவரையும் சுட்டுக் கொன்றுவிடுகிறாள். காரில் கேமோ ஜாக்கெட் இறந்து கிடப்பதை பார்ப் காண்கிறாள். பார்ப் பர்ப்பிள் லேடியின் காலில் சுடுகிறாள். ஆனால் பர்ப்பிள் லேடி அவளை மயக்கமடையச் செய்கிறாள். அவள் லியாவுடன் அடித்தளத்தில் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் கண் விழிக்கிறாள். பார்ப் தன்னை விடுவித்துக் கொள்கிறாள். ஆனால் லியா தப்பிப்பதற்குள் பர்ப்பிள் லேடி அவர்களை பிடித்துவிடுகிறாள். பர்ப்பிள் லேடி துப்பாக்கி முனையில் பார்ப்பையும் லியாவையும் தன்னுடன் ஏரிக்கு திரும்பும்படி கட்டாயப்படுத்துகிறாள். ஏரியின் நடுவில் அமைக்கப்பட்ட ஒரு தற்காலிக மருத்துவ கூடாரத்திற்கு வந்ததும் பர்ப்பிள் லேடி லியாவை ஒரு அறுவை சிகிச்சை படுக்கையில் டேப்பால் கட்டும்படி பார்ப்பை கட்டாயப்படுத்துகிறாள். மேலும் கல்லீரலை அகற்றுவதற்காக அவளது உடற்பகுதியில் அவசரமாக அடையாளமிடுகிறாள். பர்ப்பிள் லேடியும் பார்ப்பும் சண்டையிட்டு கூடாரத்தில் தீயை மூட்டுகிறார்கள். இதற்கிடையில் லியா தன்னை விடுவித்துக் கொள்கிறாள். அவர்கள் மூவரும் எரியும் கூடாரத்திலிருந்து தப்பித்து மீண்டும் பனிக்கட்டியின் மீது ஏறுகிறார்கள். பார்ப் பர்ப்பிள் லேடியை தன்னுடன் கைவிலங்கிட்டு அவர்கள் இருவரையும் பனிக்கட்டி நிறைந்த தண்ணீருக்குள் இழுத்துச் செல்கிறாள். காயமடைந்த 2 பெண்களும் மூழ்கி இறக்கும்போது பார்ப் தன் கணவனின் சாம்பல் அடங்கிய ஒரு உலோகப் பெட்டியை விடுவிக்கிறாள். இப்போது பாதுகாப்பாக இருக்கும் லியா பார்ப்பும் அவள் கணவரும் முதன்முதலில் சந்தித்தபோது எடுத்த புகைப்படத்தை பார்க்கிறாள். இயக்கம் பிரையன் கிர்க். எழுத்து நிக்கோலஸ் ஜேக்கப்சன் லார்சன். டால்டன் லீப். தயாரிப்பு ஜான் பெர்க். ஜோனாஸ் காட்சன்ஸ்டீன். மாக்சிமிலியன் லியோ. கிரெக் சில்வர்மேன். நடிப்பு எம்மா தாம்சன். ஜூடி கிரீர். மார்க் மென்சாக்கா. லாரல் மார்ஸ்டன். பிரையன் எஃப். ஓ பைர்ன். ஒளிப்பதிவு கிறிஸ்டோபர் ராஸ். படத்தொகுப்பு டிம் முரெல். இசை வோல்கர் பெர்டெல்மேன். தயாரிப்பு நிறுவனங்கள் ஸ்டாம்பீட் வென்ச்சர்ஸ். ஆகன்ஷைன் ஃபிலிம் புரோடக்ஷன். ஃபிலிம் அண்ட் மீடியன் ஸ்டிஃப்டன் என்ஆர்டபிள்யூ. எம்எம்சி ஸ்டுடியோஸ். ஸ்டாம்பீட் ஸ்டுடியோஸ். வைல்ட் பஞ்ச் ஜெர்மனி. ஸ்வைட்ஸ் டாய்சஸ் ஃபென்சன். விநியோகம் வெர்டிகல் அமெரிக்கா. லியோனைன் டிஸ்ட்ரிபியூஷன் ஜெர்மனி 1. வெளியீட்டு தேதிகள் ஆகஸ்ட் 8 2025 லோகார்னோ. செப்டம்பர் 26 2025 அமெரிக்கா. பிப்ரவரி 19 2026 ஜெர்மனி. ஓடும் நேரம் 98 நிமிடங்கள் 2. நாடுகள் அமெரிக்கா ஜெர்மனி. மொழி ஆங்கிலம். வசூல் $2 மில்லியன் 3.